Join us on the Vani PMA channel for the latest in travel and world news. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு வனப்பகுதி இருக்குதுங்க. இந்த வனப்பகுதிக்கு தான் நான் போயிட்டுருக்கிறேன். இங்கே போய் பார்த்தீங்கன்னா, முதல்ல வண்டியை நிறுத்திட்டு, அங்கே வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். அது எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து 2 பேர் செக் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மள. நம்ம கொண்டு போகிற பேக்கு, பை எதா இருந்தாலும் சரி, முதல்ல வந்து அவங்கள்ட்ட எடுத்து காமிச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொண்டு போகிற பேக்கில் வந்து பாட்டிலு இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் வந்து எதாவது இருக்கா? ஏன்னா வனப்பகுதிகள் வந்து எதையுமே கொண்டு போகக்கூடாது. அதெல்லாம் செக்கிங் முடிஞ்சோடனே, அடுத்து வந்து பஸ் ஸ்டாப் மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அங்கே போய் நிற்கணும். அது இங்கே போய் நின்னோம்னா, வன காவலரோட வண்டி அங்கே வரும். அவங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு வண்டி வரும். அந்த வண்டியில் போய் நம்ம ஏறி உட்காரணுங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம், அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே போய் இறக்கி விடுவாங்க. இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் காடாத்தாங்க இருக்கும். பார்த்து ரசிச்சுக்கிட்டே அந்த காட்டுக்குள்ளே போகலாங்க. காட்டுக்குள்ளே போகிறதே தெரியாது. இப்போ வந்து சரியான வெயிலுங்க. அதனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோவை குற்றாலத்துக்கு குளிக்க வந்திருக்கிறேங்க. வழி பாருங்க, சரியான காடுங்க. அப்படியே நடந்து போகும்போது பயங்கரமாக இருக்குதுங்க. வெயில் அனல் பாருங்கள் எப்படி தாக்குதுன்னு. இந்த காடு அப்படியே வரன்னு இருக்குதுங்க. இந்த சைடு பூராமே அந்தளவுக்கு வெயில் தாக்கிட்டு இருக்கு. இவன் வந்து என் நண்பங்க. என்ன சொன்ன, நானும் குளிக்க வரேன் அப்படின்னு சொன்னானா, சரி வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்குறான். ஏன்டா வந்துட்டுருக்கு சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா அந்தளவுக்கு கடுப்பாயிட்டான். வெயில் செம்ம வெயிலுங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அந்தளவுக்கு பயங்கரமான வெயிலாக இருக்குதுங்க. கோவை குற்றாலத்துக்கு போகிறதுக்கு ஒரு மரப்பாலம் ஒன்று இருந்ததுங்க, தெரியுதா? இந்த மரப்பாலத்து வழியாக தான் வந்து நடந்து போகணும். முதல்ல வந்து இந்த பாலத்து வழியாக நடந்து போவாங்க. நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக இருக்குங்க. அந்தளவுக்கு அதிசயமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு சூப்பராக போட்டு வச்சுருப்பாங்க அந்த பாலம். ஆனால் இப்போ அது வந்து செயலிலேருந்து கிடக்குதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதில் நடந்து போகும்போது எப்படி இருக்கும் காட்டுக்குள்ளே போகும்போது. அதுவும் ரெடி பண்ணி விட்டாங்கன்னா வர்ற சுற்றுலா பயணிக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. மாப்பிள்ளை நடக்கும்போது அப்படியே மூச்சு வாங்குறான். சொல்கிறா, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லு. எனக்கு அழப்பு. அது இப்படி தாங்க, ஏதாவது ஒன்று காமெடி பண்ணிகிட்டே வருவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா இதுதான் வந்து முதல் முறையாக வந்து அவனோட வந்து வெளியில் வர்றேன். ஏன்னா நிறைய முறை வந்திருக்கிறேன். அவனோட கஷ்டத்தை கொஞ்சம் சொல்லுவான் பாருங்க. என் கூட வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவான் பாருங்க. சொல்கிற அவனோட கஷ்டத்தை. என்னத்தை சொல், சிரிக்காதடா, சொல்கிறா. ஒரு ஒன்றுக்கு போகிற கூட விட மாட்டேங்கிறாங்க. இந்த பாருங்க, உண்மையில் சொல்ல போனால் வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரின்னு சொல்லிட்டு இவனை வண்டி ஓட்ட கூட்டிகிட்டு போனேன். சரி நான் பின்னாடி உட்கார்றேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னான். சரி பின்னாடி உட்கார வச்சு நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேங்க. வண்டி ஓட்டினா இந்த இடத்துல ஏகதசம் நிறுத்த மாட்டேன். இவன் என்ன பண்ணுறான்னா, சரி ஒன்றுக்கு கூட விட மாட்டேங்கிறடா அப்படின்னு கொடுமைக்காரா அப்படின்னு எனக்கு திட்டிகிட்டே வராங்க. அவன் கடுப்பாகி பாருங்க, தனியாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க பாவம். டேய் நில்றா, ஏன்டா தனியாக போயிட்டு இருக்கிற? இரு வாரேன், நானும் வாரேன். நடக்க முடியலடா. நடக்க முடியலையா? கிட்னியே இடம் மாறின மாதிரி இருக்குது. போகிற வழியில் பாருங்க, என்னை மட்டும் விட்டு போட்டு தனியாக வந்துட்டாங்க. நான் ஓடி வந்து அவனை பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இவனையெல்லாம் நம்பி வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்தா என்ன பண்ணுவோம்? ஏன்டா இப்படிலாம் பண்ணுற நீ? சொல்லு, நீ சொல்லு, ஏன் இப்படி பண்ணுற சொல்லு. எது இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுகிறேன். ஏண்டா நடக்க முடியும்? இவ்வளோ தொலை கொடூரமான காடாரு. கோவை குற்றாலம் தானே, இன்னும் ஒன்று வெள்ளியங்கிரி மலை கூட்டி போன மாதிரி சொல்கிறேன். ஏன்டா எனக்கு இதுவே வெளியேற மாதிரி வந்து. அப்போ வெள்ளியங்கிரி போனவனுக்கு எப்படா இருக்கும் சொல்கிறா? வாடா போகலாம். இப்போ என்ன கோவை குற்றாலத்துக்கு குளிப்பியா இல்லை அங்கேயும் வந்து உட்காந்துக்குவியா? சொல்லு. உடம்பு சரியில்லாத கூப்பிட்டு வந்து இப்படி கொடுமை படுத்தாது. ஏன்னா உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாம மாதிரியா இருக்குது சொல்கிறா. டே மூஞ்சி மட்டும் தாண்டா அப்படி இருக்கு, உடம்பு எல்லாம் வீக். டம்மி பீஸா இருப்பியோட நீ? சொல்கிறா, டம்மி பீஸா நீ? நான் வெளியே சொல்லான்னு இருந்தேன். இப்போதான் சந்தர்ப்ப சூழ்நிலை சொல்ல வேண்டியக்கா. அடப்பாவுமே. மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள, இது எப்படி இருக்கு மாப்பிள்ள இந்த இடம்? எது மாப்பிள்ள? இப்போ பாரு, இந்த காடு பாரு, காமிக்கிறேன் பாரு. இந்த ஒரு பின் சைடு பாருடா, எப்படி நல்லா இருக்கா? பின் சைடுடா, நல்லா இருக்கா? இங்கடா இந்த சைடு போடுறேன், என் கைக்கு பின்னாடி போடுறா. இந்த பக்கமா? ஆமாம். ஏன் இந்த பக்கம் கழுத்தை சொல்லிட்டு பார்க்குறேன்? நீ பின்னாடி பார்க்க பாருங்க எப்படி பார்க்குறான் பாருங்க. பாருங்க நல்லா இருக்கும் பாருங்க, எப்படி அடர்ந்த காடு. இப்போ இந்த மாதிரி காட்டுக்குள்ள நீ நடக்கிறதுக்கு சங்கடப்படுறிய மாப்பிள்ள? என்ன வருன்னே தெரியாது. நிறைய பேர் இதில் என்ன வருது? ஏன்னா அனகொண்டா பாம்பாட வரப்போகுது, வாடா போகலாம். இப்போ என்ன நீ இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பியா? உன்னை நம்பி வந்தா சரி கசகசன்னு பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ஏன்டா அப்படி வாயடிச்சு போய் நிற்கிற? வாய் அடக்கி வச்சுச்சது அந்த காடு. நல்லா இருக்குமாப்ல? இங்கே பாரு காமி, இங்கே பாரு, இங்கே பாரு. எங்கே மாப்பிள்ள? நல்லா இருக்கு பாரு இந்த இடம். காமி எங்கே? இந்த இடம் பாரு. ஓ ஆமாம் மாப்பிள்ள, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. சரி, பிடிச்சிருக்கா மாப்பிள்ள உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ள. அப்போ டெய்லி இந்த இடத்துக்கு வந்துடலாமா மாப்பிள்ள? டெய்லி எதுக்கு மாப்பிள்ள? ஒரு தடவை அனுபவிச்சது பத்தலையா? என்ன மாப்பிள்ள அப்படி அவ்வளோ அந்த அளவுக்கு உனக்கு கொடுமைப்படுத்தலையா மாப்பிள்ள?
கொடுமைப்படுத்த வேண்டியதில்லை, பார்த்தாலே கொடுமையாக இருக்கு மாப்ள. சரி நீ காடே பார்க்காம ரிவ்யூ பார்த்துட்டு வாடா போகலாம். எத்தனையோ பெண்ணை காடுகளை வந்து காட்டுக்குள்ள குளிக்கிறதா வேண்டாமா, நீ இதை பார்த்துட்டு அப்படி நின்றுக்குருவியா? எத்தனையோ காடுகளை பார்த்துருக்கேன் மாப்ள. இந்த மாதிரி ஒரு காட்டை இந்த பார்க்க மாதிரி குமிஞ்சு ஒரு அடர்ந்த காட்டை இப்போதாக்க பார்க்குறேன். நல்லா குனிஞ்சு பாரு, எங்க பாம்பு வந்துட போதராடே. சரி வா போல வா. ரொம்ப குமிஞ்சாலும் வாயில் பூந்துக்குமோன்னு பயமாக இருக்குது. ஆமா, நீ வாயை திறக்கிற பார்த்தா பெரிய பாம்பு கூட உள்ளே பூந்துருங்க, அந்த அளவுக்கு மோசமாக வாயை திறந்துட்டு இருக்கிறாங்க. கோவை குற்றாலம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவர் ஒன்று இருக்குதுங்க. இந்த டவர் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே நின்று பார்த்தோன்னு வைங்களேன், இதனோட வியூ வந்து பயங்கரமாக தெரியுங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். பாருங்க, இந்த வழியாக தான் நம்ம போகணும். அப்படியே மேலே போனோம்னா வியூ தெரியுங்க. படிக்கட்டு பயங்கரமாக இருக்குதுங்க. டவர் மேலே நின்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ பயங்கரமாக தெரியுங்க. அதனால் இந்த டவர் மேலே நின்று பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க வியூ. அந்த புகை மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதாங்க வாட்டர் ஃபால்ஸு. ஒரு வழியாக வாட்டர் ஃபால்ஸு பக்கத்தில் வந்துட்டேங்க. பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த தண்ணியில் தான் நாங்கள் போய் குளிக்க போகிறோம். பாருங்கள், வெயில் காலத்தில் இந்த மாதிரி தண்ணியில் குளித்தா எப்படி இருக்கும்? வெள்ளி மாதிரி செம்ம சுகமாக இருக்குங்க. இதுதாங்க கோவை குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸு. எப்படி இருக்குது பாருங்கள், நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, வெயில் காலத்தில் வந்து குளிக்கிறதுக்கு இது ஒரு இதமான இடம். தண்ணி அப்படி கொட்டிகிட்டே இருக்குதுங்க. நான் மேலே இருந்து காமிச்சேன்ல, அந்த தண்ணி தாங்க இப்போ கீழே வந்துட்டுருக்கு. இது கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் கோவை சுற்றில உள்ள அத்தனை பேருமே இங்கே தான் வந்து குளிக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து இங்கே வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு அழகான இடம். அதே மாதிரி ரொம்ப சுத்தமாக இருக்குதுங்க இந்த வாட்டர் ஃபால்ஸு. வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம், தண்ணி எப்படி விழுது பாருங்கள். அதில் தான் இப்போ குளிக்க போகிறேன். கோவை குற்றாலத்தில் வெயில் காலத்தில் வந்து குளிச்சாச்சு, உடல் சூட தணிக்காச்சு. நீங்களும் வேணும்னா இந்த இடத்துல வந்து குளிங்க, உடல் சூடு தனி. வெயில் காலத்துக்கு அற்புதமான இடங்க இந்த இடம்.